பிரதமரின் தமிழ்நாடு பயணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால், அந்த அறிவிப்பில் என்னென்ன முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றிருக்கு? தேவப்பிரியன், பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடியது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரெங்கநாதர் கோயில். இந்த ரெங்கநாதர் கோயிலில் ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரமும் உள்ளிட்ட 21 கோபுரங்களும் 7 பிரகாரங்களும் உள்ள 156 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலாவது அமைந்திருக்கிறது. இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்தவரை அயோத்தி ராமருடைய குலதெய்வம் என்று கூறப்படுகிறது. அவர்கள் ரகுவம்சத்தில் பிறந்த ராமர், அவர்கள் மூதாதையர் என்று பரம்பரையாக அவர்கள் வைத்து வழிபட்ட ராமர் தான், வழிபட்ட ரெங்கநாதர் தான் இங்கு பள்ளி கொண்டவர் என்று கூறப்படுகிறது. விபீஷணன் ராவணனை வெல்வதற்கு உதவியதால் அவருக்கு ராமன் தனது நினைவாக அயோத்தியிலிருந்து கொடுத்தனுப்பப்பட்ட இந்த விமானம் தான் தற்பொழுது இங்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கோயிலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த கோயில் தான் தற்பொழுது பாரத பிரதமர் மோடி நாளை மறுநாள் இரவு நேரில் வந்து வருகை தந்து இங்கு வழிபாடு நடத்தவிருக்கிறார். இந்த கோயிலின் சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு என்பது அயோத்தி ராமரின் குலதெய்வம் ரெங்கநாதர் என்பது ஒரு மிக சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் கம்ப ராமாயணம் இயற்றிய இடம், அதாவது கம்பர் தனது தமிழில் ராமாயணத்தை இயற்றிய இடமானது இங்குள்ள தாயார் சன்னதி எதிரே உள்ள கம்பராமாயண மண்டபத்தில் தான் அரங்கேற்றியிருக்கிறார். அந்த கம்பராமாயண மண்டபத்தில் அமர்ந்து பலர் இந்த ராமாயணம் குறித்து, கம்பராமாயணம் குறித்து பாட அதை பிரதமர் நேரில் கேட்கிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக காலையில் இங்கு வருகை தரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடி நேரடியாக மூலவர் ரெங்கநாதர் மற்றும் தாயாரை சேவித்தவுடன் நேரடியாக இவர்கள் கம்பராமாயண மண்டபத்தில் அமர்ந்து தமிழ் அறிஞர்கள் கம்பராமாயணத்தில் தமிழில் பாட அதை அவர் கேட்கவிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் இந்த கோயிலின் ஒரு முக்கியமான அறிஞராக கருதப்படுகிறார். ஏனென்றால் இந்த கோயிலில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவர் வகுத்து வைத்த சட்டத்திட்டங்களின்படிதான் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. எனவே அந்த கோயில் ஒழுகு என்கின்ற ஒரு பெரிய ஒரு முறையை உருவாக்கிய ராமானுஜரையும் அவர் வழிபட்டு செல்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க ஸ்ரீரங்கத்தை தொடர்ந்து அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார். ராமர் கையினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் தான் அங்குள்ள ராமநாத சுவாமி. எனவே அத்தகைய சிறப்புமிக்க அந்த ராமநாத சுவாமி மற்றும் மிக நீண்ட பிரகாரத்தை கொண்ட, உலகில் கோயில்களில் உள்ள மிக நீண்ட பிரகாரத்தை கொண்ட ஒரு கோயிலாக உள்ளது. அங்கு செல்கின்ற அவர் அங்கு ராமபஜன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மொழிகளில் ராம கதைகள், அசாமி, ஒரிசா, மராத்தி, ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பாடப்படக்கூடிய ராம கதைகளை அங்கு கேட்கவிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர் அங்கிருந்து கோதண்ட ராமசாமி கோயிலுக்கும் செல்கிறார். அந்த கோதண்ட ராமசாமி கோயில் என்பது அங்கிருந்துதான் ராமர் தனது வில்லை எடுத்து ராவணனுக்கு போர் தொடுக்க கிளம்பினார் என்று கூறப்படுகிறது. மேலும் விபீஷணன் அங்கு வந்துதான் ராவணனிலிருந்து அங்கு கிளம்பி வந்து ராமரிடம் அடைக்கலம் பெற்றார் என்ற ஒரு கதையும் கூறப்படுகிறது. அந்த இடத்திலும் சென்று கோதண்டசாமி கோயிலும் வந்து அவர் வந்து சாமி தரிசனம் செய்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி.